ஹலோ சார். ஹேய், எப்படி இருக்கீங்க சதீஷ்? நல்லா இருக்கேன் சார். யா, சொல்லுங்க சதீஷ். எல்லாருக்கும் இருக்க கேள்விதான் சார் எனக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி சார் ஹேண்டில் பண்றது? இது வந்து ஆ, இந்த, வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஆம், இதுக்கு ப்ராப்பரான ஆன்சர் யார்கிட்டயுமே கிடைக்கல. எல்லாரும் ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க. Yes, என்னுடைய கருத்தையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. சிம்பிள். நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல இருக்கோம், ஏதாவது நம்மள நெகட்டிவ் நம்ம கிட்ட வருது, நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னா முதல்ல நம்மளுடைய மைண்ட் ஸ்பீட் ஆயிடும், நம்மளுடைய பாடி ஸ்லோ ஆயிடும். அப்ப மைண்ட் ஸ்பீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம போயிடுவோம். அப்ப என்ன பண்ணணும்? நம்மளுடைய மைண்டை ஸ்லோவா பண்ணி நம்மளுடைய பாடியை ஸ்பீட் பண்ணணும். லைக் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, டான்ஸ் பண்ணுங்க, இல்ல வந்து ஜாகிங் போங்க, இல்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் காணாம போயிடும். அதை விட்டுட்டு உங்க மைண்டை ஸ்பீட் பண்ற மாதிரி மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த நெகட்டிவ திணிச்சவங்க கிட்டயே பேசிக்கிட்டு, அவங்க கிட்டயே சேட் பண்ணிக்கிட்டு, அவங்க கிட்டயே கால் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் இன்னும் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இது என்னுடைய டிப்ஸ், வேணும்னா எடுத்துக்கோங்க. செகண்ட் திங், பிரச்சனை பிரச்சனைய பத்தி பேச வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த இடத்துல பாசிபிலிட்டிஸ பத்தி பேசுறவன் எப்பயுமே பெரிய லெவல்ல வளருவான். பிரச்சனைய பத்தி பேசும்போது அந்த இடத்துல பிரச்சனைய பத்தி மட்டுமே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கனால கண்டிப்பா வளரவே முடியாது. அவன் தான் பெரிய நெகட்டிவாவே இருப்பான். இன்னொரு ஒரு சின்ன அட்வைஸ், தயவு செஞ்சு டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா முதல்ல அவங்க கிட்ட இருந்து வெளியே வாங்க. எப்படி டாக்ஸிக் பீப்புளை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு சர்வே படி ஒரு பாய் ஃப்ரெண்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிட்டத்தட்ட 50 to 60 கால்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் நிலைக்கும் சொல்றீங்களா? அங்க ரெட் பிளாக் தான். ஒரு கேஸ் ஸ்டடி படி கண்டிப்பா அது ரெட் பிளாக்ல தான் போய் முடியும். டாக்ஸிக் பீப்புள் எப்பயுமே உங்களை ஸ்பாயில் பண்றதுக்கு, உங்களை பிரேக் பண்றதுக்கு தயங்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும்னா முதல்ல அந்த டாக்ஸிக் பீப்புள் கிட்ட இருந்து முதல்ல வெளியே வாங்க. ஜென்ரல் அட்வைஸ். தேங்க்யூ.